அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன். 9 மணிக்கு உங்களை டான்னு முடிச்சு விட்டுரு. சரிங்களா? அதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் கேட்கலாம், இல்லாட்டி பார்க்கலாம். இருந்தாலும் முத்து குளிக்கும் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். முத்தமிடும் நேரத்தை தான் எடுத்துக்கொள்வேன். அது ஆங்கில முத்தம் அல்ல, தமிழ் முத்தம். புத்தக காட்சியில் எனக்கு முன்னால் 2 இமயங்கள் பேசிய பிறகு நான் என்ன பேசுவது என்று சிந்தித்து கொண்டிருக்கிறேன். தொட்டுவிடும் தூரம்தான் வெற்றி என்ற தலைப்பை நான் எடுத்து பேச இருக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தியவர் அழகாக என்னை அறிமுகப்படுத்தினார். கவிதாசன் என்பது நானே வைத்து கொண்ட பெயர் அல்ல, இது ஒரு நிகழ்வின் காரணமாக வைக்கப்பட்டது என்பதை அவருக்கு நினைவுபடுத்துகிறேன். அதை அவர் ஆழமாக வாசிக்கவில்லை, அதனால் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. நமக்கு நாமே ஒரு பெயர் வைத்துக் கொள்வது அல்ல என்பதையும் தெரிவித்து, தொட்டுவிடும் தூரம்தான் வெற்றி என்று இருக்கிறோம். எல்லாருமே வெற்றியடைய வேண்டும் வெற்றியடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வெற்றி அடைவதை பற்றி சில விஷயங்களை சொல்லும். வெற்றி என்றால் என்ன என்பது பல பேருக்கான கேள்வியாக இருக்கிறது. சமீபத்தில் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ILO வாழ்க்கையிலே நாம் வெற்றியடைய வேண்டும் என்றால் நம்மோடு பயணப்படக்கூடிய மற்றவர்களை வெற்றியடைய செய்தால்தான் நம்மால் வெற்றியடைய முடியும். இல்லாவிட்டால் எந்த கொம்பனாலும் வெற்றியடைய முடியாது. எப்படி சார் அடுத்தவங்களை வெற்றியடைய செய்ய வச்சா நம்ம வெற்றி அடையலான்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். ஒரு ஆசிரியர் வெற்றியடைய வேண்டும் என்றால் மாணவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும். இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஒரு மருத்துவர் வெற்றியடைய வேண்டும் என்றால் நோயாளிகளை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பணும், காட்டுக்கல்ல. ஒரு ஆபரேஷன் தியேட்டரில் ஒரு பேஷண்ட்டை உள்ள தள்ளிட்டு போகிறாங்க. ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்னால் ஒரு மாலை தொங்குது. இதை பார்த்து அந்த பேஷண்ட் கேட்குறாரு, நோயாளி, என்ன டாக்டர் ஒரு மாலை தொங்குது, இது உங்களுக்கா எனக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு டாக்டர் சொன்னார், அமைதியாக இரு, ஆபரேஷன் முடிவு செய்யும்னார். மருத்துவம் வெற்றியடைய வேண்டும் என்றால் நோயாளிகளை வெற்றியடைய செய்ய வேண்டும். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் வாடிக்கையாளரை வெற்றியடை செய்ய வேண்டும். ஒருவர் வெற்றி என்பது இன்னொருவரை சார்ந்துதான் இருக்கிறது. ஆகவே வெற்றியை நோக்கி நாம் ஓடுகிற பொழுது, முன்னால பேசிய எஸ்ரா அவர்கள் சொன்னார்கள், வெளிச்சத்தை பற்றி பேசினார்கள், நாங்களும் பேசிக்கொண்டிருந்தோம். அறிவு வெளிச்சம் மற்றவர்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த வெற்றியின் நோக்கமாக நாம் செல்லுகிற பொழுது நமக்குள்ள மனதிற்குள் ஒரு அமைதியும் ஒரு மகிழ்ச்சியும் துன்பத்தை வெல்லக்கூடிய சக்தியும் நமக்கு இருந்தால் அது வெற்றி அடைந்ததற்கான அர்த்தம். வள்ளுவர் சொல்கிறார், அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் சொல்றார். அறிவு இந்த புத்தகத்துக்குள்ள என்ன இருக்குது, படிக்க படிக்க நமக்கு அறிவு விரிவடையும், உலகத்தை பற்றி புரிஞ்சுக்குவோம். ஏன் சார் இது படிக்கணும்னா, மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஒரு வித்தியாசம். எல்லா உயிரினங்களும் பிறக்கும் பொழுதே வாழ கற்றுக்கொண்டு பிறந்து விடுகிறது, அல்லது வாழ்க்கைக்கு தேவையான திறமைகளோடு பிறந்து விடுகிறது. அன்பு கூர்ந்து நீங்கள் சிந்திச்சு பாருங்க. மீன் குஞ்சுகளுக்கெல்லாம் நீந்த தெரியவில்லை என்று சொல்லி ஒரு டைம் டேபிளில் போட்டு 1 மணி நேரம் நீங்கள் உப்பு தண்ணியில் நீந்துங்க, 1 மணி நேரம் நல்ல தண்ணியில் நீந்துங்க, சனி ஞாயிறு குளம் குட்டையில் நீந்தி பழகுங்கள் என்று யாராவது நீச்சலை கற்றுக் கொடுக்கிறார்களா? குட்டி மீன்கள் 10 மீன்கள் நீந்துற போது வயசான மீன் போய் 10 நின்றுட்டு, நீ எல்லாம் என்னது, நீ என்ன நீந்துற, நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் நீந்தது தெரியும். இதைத்தான் என்னுடைய ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டேன். நீந்த தெரியாத மீன்கள் இல்லை, ஓடத் தெரியாத மான்கள் இல்லை, பாடத் தெரியாத குயில்கள் இல்லை, ஆடத் தெரியாத மயில்கள் இல்லை. ஆனால் வாழத் தெரியாத மனிதர்கள் இருக்கிறார்கள், வாழத் தெரியாமல் இறந்து விடுகிறார்கள். நல்லா கைதட்டுங்க. அதான் நான் 9 மணிக்கு முடிச்சிருன்னு சந்தோஷமான செய்தியை கொடுத்த பிறகு ஏன் அப்புறம் கைதட்டாமல் இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கு, காரணம் இல்லாமல் மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சி தான் நம்முடைய மதமாகட்டும், முயற்சியே நம்முடைய வேதமாகட்டும். அப்போ வெற்றிக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது வச்சுக்கலாம். சொல்லிட்டு போனார் அறிவுன்னு. அறிவு எங்கிருந்து கிடைக்கும் சார்னா, கல்லூரியுடைய பல்கலைக்கழக பேராசிரியர்களாக இருக்காங்க. அறிவு எங்கிருந்து கிடைக்குன்னா, அறிவு கிடைக்கிறதுக்கு 4 இடத்துலேருந்து கிடைக்குது.
அது ஆங்கிலத்தில் ரோலெக்ஸ் அப்படின்னு பேர். ரோலெக்ஸ் டீ வச்சுக்கோங்க. 6னா ரீடிங், படிக்கிறது, வாசிக்கிறது. வாசிப்பது என்பதில் 4 நிலை இருக்கிறது. அப்படி நம்ம வாசிக்கிறோமான்னு பார்க்கணும். முதல் நிலை அறிதல். அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. சரிங்களா? அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. அறம் செய்ய விரும்பு என்பது அறிதல், அறத்தை விருப்பத்தோடு செய்ய வேண்டும் என்பது புரிதல். ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுது உங்களுக்கு? ஒரு எழுதுனா பல்லாண்டுகள் பயின்று பட்டம் வாங்கியாச்சு என்றாலும் வாழ்க்கை புத்தகத்தை என்னால் வாசிக்க முடியவில்லை. நம்ம நாட்டில் 3 விதமான கல்வி இருக்கு. எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், பரீட்சைக்கான கல்வி. பரீட்சை முடிஞ்சு மறந்துடுறான். கரெக்டாங்க ஐயா? 2வது எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கான கல்வி. 3வது எஜுகேஷன் ஃபார் லைஃப், வாழ்க்கைக்கான கல்வி. இந்த வாழ்க்கைக்கான கல்வி இதுக்குள்ளதான் இருக்கு. வாழ்க்கைக்கான கல்வி எந்த பாட சிலபஸ்லையும் இல்லை. இருக்குங்களா? இல்லை. அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அதை குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. சிந்திக்கணும். மழைத்துளி மேலே இருந்து கீழே விழுகிறது. அது சூடான தோசைக்கல் மேலே விழுந்து ஆவியா போகுது. நிலத்தில் விழுந்தா ஆறா போகுது. சிற்பிக்குள் விழுந்தா என்னங்க? சொல்லட்டுமா? முத்தா மாறுது. முத்தான பதிலுக்கு மொத்தமான வாழ்த்துக்கள். ஆடியன்ஸை கூட எடுத்துட்டு போகணும். முத்தா மாறுது. என்ன சொல்றேன்னா, விழுகிற மழைத்துளி ஒன்று தான். அது விழுகிற இடத்தை பொறுத்து ஆறாகவோ ஆவியாகவோ முத்தாகவோ மாறுகிறது. உங்கள் மனதிற்குள் ஒரு கருத்து உள்ளே போய் அது உங்களை தூங்க விடாமல் செய்ய வேண்டும். டாக்டர் கிட்ட போய் 500 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிட்டு வந்து தலகாணி கடி வச்சு படுத்து தூங்கினா வியாதி நல்லா காடு. என்ன வாசிச்சமோ அது குறித்து சிந்திக்க வேணும். அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. சிந்தித்தல் என்பது அறிவல்ல, தெளிதல் மட்டுமே அறிவு. அதான் பாரதியார் அங்கு சொன்னார், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று வேண்டும். தினசரி ஒரு தெளிவே இல்லை நமக்கு. நம்ம வாழ்க்கை பற்றி தெளிவில்லை, நம்முடைய குடும்பத்தை பற்றி தெளிவில்லை, நம்முடைய குழந்தைகளை பற்றி தெளிவில்லை, பெற்றோர்களை பற்றி எதை பற்றியும் தெளிவில்லாமல் போய்கொண்டிருக்க. ஒரு தெளிவுக்கு வந்துடணும், ஒரு முடிவுக்கு வந்துடணும். ஏசார்னா இந்த தெளிவு தான் வேணும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அவர் சொன்னார், அவருடைய ஆசிரியர்கள்லாம் யாராரு ஆசான்கள் சொன்னார், யாருகிட்ட இருந்து வேணாலும் நீங்க கத்துக்கலாம். புத்தகத்தில் உலகத்தை படிக்கலாம், உலகத்தையே புத்தகமாக படிக்கலாம். சரியா தப்பா? நான் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி கிட்ட இருந்து உன்னை கத்துட்டேன். சாதாரணமாக படிக்கிற விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை, கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி எனக்கு அதை பாடமாக செஞ்சு காட்டிட்டார். நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன், என்னை அறிமுகப்படுத்தினார். ரூட்ஸ் கம்பெனிங்கிறது ஆரன் செய்கிற கம்பெனி. உங்கள் பைக்கில் கார்லாம் ரூட்ஸ் ஆரன் இருக்கா? இருக்கா இல்லையா? இல்லாட்டி வாங்கி போடுங்க, நான் கேரண்டி. சத்தம் போடும் போதெல்லாம் என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய வேலை செய்யும். கோயம்புத்தூரில் இந்த கோயம்புத்தூர் தமிழ் வரும். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. எங்கள் கோயம்புத்தூருக்கு ஒரு சிறப்பு இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. பாரதி சொன்னார், கல்வி சிறந்த தமிழ்நாடு, சொல்லுங்க, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. இது கோயம்புத்தூருக்கு என்ன சிறப்புன்னா, நான் போகும்போது என்னுடைய அலைபேசி எண் கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் படித்த பசங்க பொண்ணுங்க வேலைக்கு போகிறதுக்கு இருந்தால் என்னை தொடர்பு கொள்ள சொல்லுங்கள், வேலை கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செய்யும். எனக்கு ஆள் வேணும். 6000 பேர் வேலை செய்கிறாங்க. இன்னும் 2 வருஷத்தில் 2000 பேர் எடுக்க போகிறோம். கோயம்புத்தூருக்கு என்ன சிறப்பு வந்தவங்களுக்கு தெரியும். வந்தீங்களாயா? வந்தீங்களா? கோயம்புத்தூர் இல்லை, இருந்தால் கோயம்புத்தூர் வந்தவங்களுக்கு தெரியும். கோவை என்றால் சிறுவாணி இனிக்கும். அங்கே ஆற்றுக்கு வரும் தண்ணி குடித்தாவே நல்லாயிருக்கும். கோவை என்றால் சிறுவாணி இனிக்கும், கொங்கு தமிழ் மணக்கும். வாங்க போங்க உட்காருங்க அப்படின்னு பேசுறது அங்கே.
கோவை என்றால் சிறுவாணி இனிக்கும், கொங்கு தமிழ் மணக்கும், மேற்கு மலை சாரல் வந்து மெல்ல நனைக்கும், அங்கு உழைக்கும் தோள்களை ஒரு சேர இணைத்தால் இந்தியாவில் இன்னொரு இமயம் பிறக்கும். எங்க போனாலும் ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தால் 4 மெஷின் ஓடிட்டு இருக்கும் ஐயா. இலக்கிய சத்தங்களோடு இந்திர சத்தங்களும் கலந்து இருக்கும். அதனால் அப்படி இருக்கிறது சொல்கிறேன். தெளிந்த நல்ல அறிவு வேண்டார் பாரதி. தெளிந்த அறிவு. தெளிந்த அறிவுனா என்ன வேணும்? நமக்கு வந்து அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. சிந்தித்தல் என்பது அறிவல்ல, அதிலிருந்து தெளிதல் மட்டுமே அறிவு. தெளிதல் என்பது அறிவல்ல, அதை நடைமுறைப்படுத்தினால்தான் அது அறிவு. இப்போ உங்கள் இடத்துக்கு சொல்கிறேன். 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதாக பேசுகிறாங்க. என்னங்க வைரமணி? 3 ஆப்பிள்கள். ஒன்று ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிள். அவங்க மட்டும் அந்த வேலை செய்யாமல் இருந்திருந்தா இவனுக்கு தொந்தரவு இல்லை சார். அவங்க வாக்கில் சாப்பிட்டு போயிட்டாங்க. கஷ்டப்படுற நம்ம தானே அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு மித்து, விஞ்ஞானம் வேற. 2வது ஆப்பிள் ஐசக் நியூட்டனுடைய ஆப்பிள். ஆப்பிள் பழம் மேலிருந்து கீழே விழுந்தது. எல்லாரும் எடுத்து சாப்பிட்டா பழுதுதா பழுக்கலையா சொத்தையான ஒருத்த மட்டும் கேட்டால் ஏண்டா இந்த பழம் மேலிருந்து கீழே விழுகுதுன்னு ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தான். அதற்கு பிறகு விஞ்ஞானத்தில் புரட்சி வெடித்தது, விமானங்கள் பறந்தது. 3வது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன், ஐபோன் உள்ளங்கையில் உலகம் வந்துருச்சு. இந்த 3வது ஆப்பிள் வந்த பிறகு நம்முடைய மாணவன் எல்லாம் என்ன சொல்றான்? மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கு பதிலாக மாதா பிதா கூகுள் தெய்வங்கிறான். இருக்கு ஐயா, அதில் எல்லாமே இருக்கு. இந்த 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதைப் போல ஒரே ஒரு வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம் நண்பர்கள். அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டு போறது அங்கிருந்து வந்திருக்கு. 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதைப் போல ஒரே ஒரு வார்த்தையில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம். அந்த வார்த்தை என்ன என்று கேட்டால், இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும். 2க்கு வித்தியாசம் புரியுதுங்களா? இது என்னடா வாழ்க்கை, இது என்னோட வாழ்க்கை. 2க்கு வித்தியாசம் இருக்கு. இது என்னடா வாழ்க்கை என்றால் சலிப்பும் விரக்தியும் போர் அடிச்சிடும். இது என்னோட வாழ்க்கை. நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால் தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும். மூச்சு விடுவனெல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனை மனிதன். முயற்சி செய்யுங்க ஐயா, முயற்சி செய்யுங்க. எத்தனை முறை முயற்சி செய்கிறது? முடிந்தவரை முயற்சிப்பதல்ல முயற்சி, எடுத்ததை முடிக்கும் வரை முயற்சிப்பதே முயற்சி. அந்த முயற்சி அப்படிங்கிறதுல தண்ணீர் சூடு பண்ணா 100 டிகிரி ஆனால் கொதிக்கும், 98 டிகிரி ஆனால் கொதிக்குமா? அதுக்குள்ள அது கொதிக்கலின்னு நம்ம குதிச்சென்ன பிரயோஜனம்? வெற்றியடையவில்லை என்றால் வெற்றியடைவதற்கு நான் லாயக்கில்லை என்ற அர்த்தம் அல்ல. என்னுடைய முயற்சியும் பயிற்சியும் போதவில்லை என்ற அர்த்தம். முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதன் சாதனையாளன் ஆகலாம். வாழ்க்கை என்பது பூஜ்ஜியம். எந்த நிலையிலிருந்து வேணாலும் தொடங்கலாம், இப்ப கூட தொடங்கலாம். இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்று சொன்னால் வாழ்க்கை மாறிவிடும். அப்போ ரீடிங், வாசிக்கிறது, புத்தகம் வாசிக்கிறதை பற்றி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி சார் வாசிக்கிறதுனா, அறிதல், புரிதல், சிந்தித்தல், தெளிதல், செயல்படுத்துதல். ஒரு புத்தக கண்காட்சியில் நான் போய் பேசினேன். எங்கள் ஊர் பக்கம் இந்த மாதிரி நிறைய கூட்டங்க ஃபுல்லாக. எத்தனை பேருக்கு எழுத படிக்க தெரியும்னு நினச்சி எல்லோரும் கை தூக்குனாங்க. அடுத்த கேள்வி கேட்டேன், டெய்லி படிப்பீங்களான்னு கேட்டேன். படிப்பீங்களா? அதுக்கெல்லாம் எங்கே சார் நேரம்? நிறைய பேர் கிட்ட கேட்டால் போன வருஷம் வாங்கின புஸ்தகமே அப்படியே கிடக்குது சார். சிரிக்கிறாங்க. இந்தியாவில் ஆராய்ச்சி பண்ணால் ஒரு இந்தியன் ஒரு வருடத்தில் ஒரு புஸ்தகம் கூட படிக்கிறது இல்லைன்னு சொல்கிறேன். ஆவரேஜ் உங்களுக்கு அல்ல. 140 கோடியில் 140 கோடி புஸ்தகம் விற்கணும் அல்ல. முதல்ல 1200 புஸ்தகம் அடிப்பாங்க, இப்போ 200 புஸ்தகம் அடிக்கிறாங்க, அதே விற்கிறது இல்லை. இந்த பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கவிஞர் எழுதுனாங்க புஸ்தகம் விற்கிறத பற்றி. அவர் என்ன சொல்கிறாரு, டீ போட்டு விற்றாலும் கூட காசு கிடைக்கும், துணி தைச்சா காசு கிடைக்கும், செருப்பு தைச்சா காசு கிடைக்கும், புத்தகம் போட்டால் ஒன்றுமே கிடைக்காதுங்கிறார் சொல்கிறார், எழுதுறார். பால் போட்டு கலைக்கு விற்கும் தேநீர் விற்க கற்றாலும் காசு பணம் வருவதுண்டு. கால் போட்டு கழற்றி வைக்கும் செருப்பு தைக்க கற்றாலும் 100 100 புரள்வதுண்டு. நூல்
நூல் போட்டு தைக்கின்ற தையல் கற்றால் 100 வருவது உண்டு. நூல் போட்டு புத்தகமாய் விற்க வந்தால் நோயாளி ஆவதற்கே மார்க்கம் உண்டு. போட்டவங்களுக்கு அந்த வருத்தம் தெரியும். ஒரு பார்த்து அதில் டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் விற்க மாட்டேங்கிறான். வாங்க என்னதான் ஆகி போயிடும். கேட்டேன் உடனே அவங்ககிட்ட நான் சொன்னேன், படிக்கிறதுக்கு நேரம் இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்கள். ஒரு வரி அவையார் ஆத்திசூடி படிங்க, இல்லாட்டி பாரதிதாசன் படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்கள். 2 வரிகள் முடியும் என்றால் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, திருக்குறளை படியுங்கள். அப்துல் கலாம் ஜனாதிபதியானவர் கேட்டாங்க, எந்த மாதிரியான புத்தகத்தை படிச்சு நீங்க இப்படி வந்தீங்க? கலாம் 3 புத்தகத்தை சொல்றார். வாட்சன் எழுதிய லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற ஆங்கில புத்தகத்தை படித்தேன். கேரல் எழுதிய த மேன் அன்னோன் என்ற தத்துவ புத்தகத்தை படித்தேன். இந்த 2 புத்தகங்களுக்கு மேலாக நான் திருக்குறளை திரும்ப திரும்ப படித்தேன். அதனால் ஒரு படகோட்டியின் மகன் பாரத குடியரசுத் தலைவராக முடிஞ்சதுன்னு சொல்றாரு. அதில் 4-5 அவருக்கு பிடித்த திருக்குறளை சொல்றார். சரி, ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்கள். 2 வரிகள் முடியும் என்றால் திருக்குறளை படியுங்கள். 3 வரிகள் முடியும் என்றால் ஒரு முன்னேற்ற சிந்தனையை படியுங்கள். 4 வரிகள் முடியும் என்றால் ஒரு நாலடியாரை படியுங்கள். இதில் எதுவுமே முடியாது என்றால் உடனே செத்து மடியுங்கள் சொல்லிட்டேன். உங்களை சொல்ல நான் ஊர் போய் சேரணும். எல்லாரும் என்ன முறைச்சு பார்த்தாங்க, என்னடா கவிஞன் கொலவெறியோட வந்திருப்பானாட்டிருக்க அப்படின்னு. செத்துமடி என்ற வார்த்தையை முதலில் நான் சொல்லவில்லை. யார் சொன்னாங்க? காந்திதான் சொன்னார், செய்யடி செத்துமடின. நான் என்ன சொல்றேன், படி இல்லாவிட்டால் மடி என்று சொல்றேன். படித்தால் என்ன கிடைக்கும் என்பதற்கு ஈரோடு தமிழன் அவர்கள் ஒரு கவிதையில் அழகா சொல்றார். நீ 10 பறவைகளோடு பழகினால் ஒரு பறவையாக முடியாது. டெய்லியும் போய் 10 பறவை கூட பழகிறீங்க, கிளி கூட. 11வது நாள் கிளியாவீங்களா நீங்க ஆறுமுகம்? நீ 10 பறவைகளோடு பழகினால் ஒரு பறவையாக முடியாது. 10 நதிகளோடு பழகினால் நீ ஒரு நதியாக முடியாது. 10 மான்களோடு பழகினால் நீ ஒரு மானாக முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு பழகினால் நீ ஒரு 11வது புத்தகமாகி எல்லோராலும் நீ படிக்கப்படுவாய். போகும்போது ஒரு 10 புத்தகத்தை வாங்கிட்டு போங்க, என்ன ஆகி போயிடும். ஒரு வாரத்துக்கு ஒரு புத்தகம் படிங்க. புத்தகம் படிக்கிறது பற்றி லேனா தமிழ்வாணன் ஒரு புத்தகத்தில் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, 150 பக்கம் இருக்கிற புத்தகத்தை 50 ரூபா கொடுத்து வாங்கினேன். அதை புரட்டி புரட்டி படித்தேன். அதிலிருந்து எனக்கு ஒரே ஒரு வரி தான் கிடைச்சிது. இந்த ஒரு வரிக்கு 50 ரூபாயான்னு யோசிச்சேன். ஆனால் அந்த ஒரு வரிக்கு 50 ரூபாய் என்ன 5000 கொடுக்கலாம் அப்படின்னார். அந்த வரி என்ன என்று கேட்டால், கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு. பாருங்க, அவ்வளவுதான். கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு. இளமையில் வியர்வை சிந்தாவிட்டால் முதுமையில் கண்ணீர் சிந்த வேண்டும். அது நமக்கு உழைப்பு. உளிபடாத கற்கள் சிலையாவதில்லை, அதுபோல உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை. ஐயா சொன்னார், எப்படி கவிஞரானு சொன்னார் இமயம். நான் எப்படி கவிஞரான, நான் காலேஜ் படிக்க வரைக்கெல்லாம் எனக்கு கவிதை எழுத தெரியாது, படிக்க முடியாது. நான் கோயம்புத்தூர் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு கவிதை பிரபல்யமாக பேசப்பட்ட கவிதை. என்ன கவிதை அது? இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை சுதந்திரம். கோயம்புத்தூரில் வானம்பாடின்னு ஒரு பத்திரிக்கை வந்தது. அதில் தான் பெருங்கவிஞர்களாக இருந்தாங்க. அதில் அரங்கநாதன் என்று எழுதினவர். இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை சுதந்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆகஸ்ட் 47 நைட்டு விடிவான்னு விடியல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கலன்னு அர்த்தம். இந்த கவிதையை படித்த வரைக்கும் என்னால் தூங்க முடியல. எது சொன்னாலுமே அதை கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறது என்னுடைய வழக்கம். இவருக்கு தெரியும், யோசிச்சுனா வெளிச்சத்தினால தான் பிரச்சனையே அதிகம், இருட்டினால பிரச்சனை இல்லைன்னு ஒன்று சொன்னேன். புரிஞ்சுதா? வெளிச்சத்துக்கு வந்த பிறகுதான் வேதனை என்னை தின்றது. இருட்டில் இருக்க வரைக்கும் நான் இன்பத்திலே இருந்தேன் கருவறை. இருட்டு வேறுபடுத்தி காட்டுவதில்லை, வெளிச்சம் தான் வேறுபடுத்தி காட்டுது, அறிவு தான் வேறுபடுத்தி காட்டுது. அறியாமை வேறுபடுத்தி காட்டவில்லை. அறியாமல் இருக்கிற குழந்தை எல்லோரிடமும் அன்பாக இருக்கிறது. அறிவு வந்த பிறகு இவன் வேண்டியவன் வேண்டாதவன், அவன் முடிச்ச இவன் பெருசா அவன் பெருசா, அவளுக்கு வேற ஒன்று. அது தனி ட்ராக், அதை அப்புறம் பேசுவோம். இந்த கவிதையை படித்த வரைக்கும் எனக்கு பல ராத்திரி தூங்கலை. இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் போய் இதுக்கு மறுப்பு எழுதி ஆனந்த விகடனுக்கு ஒரு பத்திரிக்கை அனுப்பிச்சேன். அப்போ ஆனந்த விகடன் 82 பொன்விழா ஆண்டு மாணவர் பக்கமும் 4 பக்கம் கொடுத்துருந்தாங்க, எழுதி விட்ட ஒரு போஸ்ட் கார்டில்.
இதுக்கு மறுப்பா என்ன எழுதுனேன்? இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் போய், வெடித்து வெகு நேரமாகியும் நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய், விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும் எழுகை இளைஞனே. அடுத்த கவிதை தான், கவிதை இன்னும் 2 வரி அதுதான். இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் போய், வெடிந்து வெகு நேரமாகியும் நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய், விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும் எழுகை இளைஞனே. விடியல் என்பது வெளியில் இல்லை, உன் விழியில் உள்ளதடா. இந்த கவிதை. நீ எப்போ விழிக்கிறியோ அப்போதான் விடியும். சிலர் காலைல 5 மணிக்கு வெடியும், சிலர் 6 மணிக்கு வெடியும், சிலர் 7 மணிக்கு வெடியும், இன்னும் சிலர் வெள்ளிக்கிழமை நைட் படுத்து திங்கக்கிழமை கால் நினச்சி அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா. சரி, நான் போட்ட அக்ரிமெண்ட் படி 9 ஆகி போச்சு, நிறுத்துறதா? பேசலான்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஐயோ, எல்லாருமே கை தூக்கி இருக்கிறீங்க அண்ணா. சரி போடுங்க. இப்படி தான் நான் ஒருத்தரை பார்க்க போறேன். ஒரு முக்கியமான நபரை கோயம்புத்தூரில் பார்க்க போனதையுமே அவர் என்ன எதுக்கு வந்தீனே கேட்கல சார். அவர் வாக்கில் அவரை பற்றியே பேசிட்டு இருக்கிறார். நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு பேசுகிறேன். சிங்கப்பூர் போனேன், மலேசியா போனேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்துட்டு திடீர்னு சொன்னார், கவிதாசன் நான் ரொம்ப சுயநலவாதி, நீங்கள் வந்து 1/2 மணி நேரமாச்சு, நீங்கள் எதுக்கு வந்தீனே கேட்காம நானே 1/2 மணி நேரமாக பேசிகிட்டு இருந்தேன். இனி நீங்கள் ஒன்று செய்யுங்க. என்ன சார் அப்படின்னா, நீங்கள் ஒன்று ஒரு 1/2 மணி நேரம் என்னை பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. திரும்பவும் முதல் இருந்தா. அதனால் அறிதல் என்பது அறிவல். டெய்லி கொஞ்சம் வாசிங்க, ஒரு வரி படிங்க போதும், சும்மா ஒரு வரி. வாசிக்கிறது பெரிய தவம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் ஆரம்பிங்க, ஒரு 5 நிமிஷம் பாசுங்க, 10 நிமிஷம் பாசிங்க, ஏதோ கொஞ்சம் படிங்களா, ஒரு விஷயத்தை தேடுங்க. எங்கள் ஒரு புஸ்தகம் படித்து முடிஞ்ச பிறகு அதுலேருந்து OPAPன்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருவேன். OPAPன்னா 1 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான். ஒரு புஸ்தகத்தை படித்த பிறகு அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வாழ்க்கையில் பயன்படுத்துறது நிறைய சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒன்றை நான் கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருங்க, வேறு ஒன்றுமே இல்லை. எப்படின்னா, எல்லாரும் அடுத்து ஒரு முடிவு பண்ணி யாருக்கிட்ட குறை காங்கிறது இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணுங்க. ஏன்னா குறையே இல்லாத மனிதன் இல்லை, குறையை மட்டுமே பார்ப்பவன் மனிதனே இல்லை. நெல்லுனா உமி இருக்கு, நெல்லினா விதை இருக்கு, கரும்புனா சக்கை இருக்கு, பழம்னா தோல் இருக்கு, பலானா முள் இருக்கு சார். குறையே இல்லாத மனிதன் கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை பிடிங்க. எவ்வளவு சிறிய மனதாக இருந்தாலும் அதிலே தேன் இருக்கிறது. அதுபோல எவ்வளவு சிறிய மனிதனாக இருந்தாலும் அவரிடம் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தை கற்றுக்குங்க, வேற ஒன்றுமே இல்லை. நான் யாரை பார்த்தாலும் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிற நல்ல விஷயம் ஏதாவது தான் சொல்லுங்கன்னு கேட்பேன். கேட்டுக்கலாம், அவருக்கு அது வாழ்க்கையில் பயன்படுத்துகிறாரு. சரி, கோயம்புத்தூரில் நடந்தது சொன்னேனே. ஒரு நாள் சென்னை போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வேகமாக வந்தேன். என்னை ஒருத்தர் கிராஸ் பண்ணிட்டு வேகமாக ஓடினார். ஓடினூர் செருப்பு வந்துருச்சு. ஏன் சொன்னேன்? விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, அதை நான் படித்தேன். செருப்பு வந்து அங்கே செருப்பு தைக்கிற தொழிலாளி இருந்தார். அவர்கிட்ட கொண்டு போய் செருப்பு கொடுத்து தைச்சிட்டு இருந்தார். நான் அப்படியே போய் நின்றுட்டு கவனிச்சுட்டு இருந்தேன். செருப்பை தைச்சு கொடுத்து கூலியாக 10 ரூபா கேட்டார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த செருப்பு தைச்சிட்டு ஆளுன்னு சொன்னார், ஒரு குத்தி எடுத்து அதுக்கு 10 ரூபாய், 5 ரூபாய்க்கு மேலே 5 பைசா கொடுக்க மாட்டேங்கிறார். என்ன சாமி 5 ரூபாய் வச்சுட்டு என்ன சாமி பண்ண, ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. 5 பைசாக்கு மேலே 5 ரூபா கொடுக்க மாட்டேன். என்னடா கொள்ளை அடிக்கிறீங்களா அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறான். மேலே கோட்டை அடிச்சிருப்பான், எங்கே கொள்ளை அடிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறார். நான் கடைசியில் யார் ஜெயிச்சான்னு பார்த்துட்டு இருந்தேன்னா, கடைசியில் இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி ஜெயிச்சிட்டார், வெற்றி அடைஞ்சிட்டார் சார். எப்படி வெற்றி அடைஞ்சாருன்னா, இவர் 10 ரூபா கொடுன்னு கேட்குறாரு, அவன் 5 பைசாக்கு மேலே 5 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறான். உடனே அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி என்ன செஞ்சார்னா, செருப்பு எடுத்து கொஞ்சம் தேய்ச்சி பாலிசி போட்டு அவர் கண்ணு முன்னால் போட்டு கால் கட்டை போட்டு, சாமி மகராசனாக போட்டு போங்க, 5 பைசாங்க கூட கொடுக்க வேண்டாம், காலையில் ஒரு தர்மம் செஞ்ச மாதிரி இருக்குட்டுன்ட்டான். அவர் 10 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு ஓடிச்சார். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு கார்த்தை கொல்லும். இந்த வெற்றினா நம்ம நோக்கி வரக்கூடிய பந்தை எப்படி நீ அடிச்சு ஆடி 6 அடிக்கிறீங்களோ அதான் பெருசு. இப்படி சொன்னது இன்னொரு சமம் வந்துச்சு. ஒரு குடும்பத்தில் பார்த்துங்களேன். ஏன்னா வெற்றி என்பது 3 நிலையில் நம்ம அடைஞ்சாகணும். செய்கிற தொழிலில் வெற்றி அடையணும், குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும், சமுதாயத்தை மதிப்போடு இருக்கணும். இதுதான் நம்ம வெற்றி. செய்கிற இடத்துல கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல நிலையா சம்பளம் வரணும், இல்லாட்டி தொழில் இடத்துல வரணும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும். குடும்பம் என்கிற சொல்லை தமிழில் 2ஆக பிரிக்க முடியாது. பிரித்தால் கொடு கூட்டல் இன்பம் என்றுதான் வரும். அடுத்தவர்களுக்கு இன்பத்தை கொடுப்பதற்கான இடம்தான் குடும்பமாக இருக்கிறது. அதெல்லாம் இப்போ மாறிப்போச்சு. 2 நாளைக்கு முன்னால் டிவியில் ஒரு ஆள் பேசுகிறாரு,
இந்த காலத்தில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாவே அது கூட்டு குடும்பமா? சிரிக்கிறார். எல்லாம் கூட்டு குடும்பத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் சிரிப்பு. கூட்டு குடும்பம் என்னாச்சு? இந்த கூட்டு குடும்பத்தில் ஒரு சப்ஜெக்ட் நடக்குது. இந்த விட்டுக்கொடு பொருள் கெட்டு போனதை கேட்டுக்குங்க. ஒரு உண்மையான கூட்டு குடும்பம், கணவன் மனைவி குழந்தைங்க மாமனார் மாமியார் எல்லாம் இருக்கிற ஒரு குடும்பம் கற்பனை பண்ணிக்கங்க. குழந்தைகளும் வீட்டுக்காரரும் ஊருக்கு போயிட்டாங்க. அந்த மருமக இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து 9 மணிக்கு முடிக்காமல் ஒரு 10 மணி வரைக்கும் இழுத்துட்டார் பேச்சாளர். 10 மணிக்கெல்லாம் போக மாட்டேன், நிறுத்திடுவேன். பயந்துட்டாங்க. அந்த அம்மா வீட்டுக்கு போய் பார்க்குது. பட்டிமன்ற இந்த புத்தக கண்காட்சியில் வீட்டுக்கு போனால் மாமனார் மாமியார் 2 பேரும் பசியோடு இருக்காங்க. மருமக எனக்கு பசியாக இருக்குது, உடனே போய் சுயலான்னு ஃப்ரிட்ஜ் எல்லா பக்கம் தேடினா உடனே செய்யறதுக்கு எது இல்லை. எங்கள் ஊர்லாம் உடனே உப்புமா போடுவாங்க, அதுவும் காணும். போய் உடனே ஃப்ரிட்ஜை தேக்கி பார்த்தா ஏற்கனவே போட்ட கொஞ்சம் தோசை மாவு இருந்திருக்கு. அதுக்குள்ளே இருக்கிற கோதுமை மாவு போட்டு கொஞ்சம் கலக்கி, உங்களுக்கெல்லாம் ஐடியா சொல்கிற கேட்டுக்குமா? ஆமாம், பேசின கருத்து பயன்படணுமல்ல. போட்டு கலக்கி வெங்காய மிளகாயெல்லாம் வெட்டி உள்ளே போட்டு சட்னியெல்லாம் தனியாக அரைக்க முடியாது, ஒரு மசால் தோசை பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் ரெடி பண்ணால் என்னதான் வார்த்தாலும் இழுத்து வார்த்தாலும் தண்ணி ஊட்டி கலக்கி வார்த்தாலும் 2 தோசை தான் வந்துச்சுமா. 2 தான் வந்துச்சு. ஆனால் வீட்டில் எத்தனை பேர்? 3 பேர். மாமனார் மாமியா மருமகம் பசிக்குது. இந்த மருமக புத்திசாலியான மருமக, ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். உடனே இந்த மருமக என்ன பண்ணா 2 தோசையை எடுத்து 2 தட்டில் பிளேட்டில் போட்டு தட்டில் போட்டு கொண்டு போய் உன்னை மாமனாருக்கு கொடுத்த, உன்னை மாமியாருக்கு கொடுத்தான். இதை கவனிச்சுட்டு இந்த மாமியார் கண்கொத்தி பாம்பாட்டா பார்த்துட்டு இருந்த மாமியார் சொன்னாங்க, என்னம்மா உனக்கு பசிக்குதுன்னு சுட்டது 2 தோசை, உன்னை உங்கள் மாமனாருக்கு கொடுத்துட்டு இன்னொன்று எனக்கு கொடுத்துட்ட, நீ என்னம்மா பண்ணுவோம் வயிற்றுக்குன்னா. அதுக்கு அந்த மருமக சொன்னாங்க, எனக்கு எதுக்கத்த தனியாக ஒரு தோசை, நீங்கள் வாதி மாமாவாதி கொடுத்தா என் வயிற்றுக்கு போதும். குடும்பத்தில் பிரச்சனை வருமா? வராது. இந்த பிரச்சனையை சமாளிக்க தெரியணுமாப்பா, அதுதான் முக்கியம். சும்மா போய் மூதி என்ன பண்றோம்? சட்டம் பேசினால் வழக்கு நடத்தலாம், வாழ்க்கையை நடத்த முடியாது. நான் வக்கீல் சொல்றேன், சட்டம் பேசினால் சொல்லுங்கண்ணா, நீங்க வக்கீல், உங்களுக்கு அது நஷ்டமாக போகுது. சட்டம் பேசினால் வழக்கு நடத்தலாம், வாழ்க்கையை நடத்த முடியாது. என் நண்பர் ஒரு கவிதை எழுதினா, என் நிலத்தை நானும் தம்பியோட நிலத்தை அவனும் உழுது கொண்டிருந்தோம். எஸ்ரா சார் அண்ணன் தம்பி சொன்னார், 2 பேர் கதை போனார், ஒன்றும் கொடுக்கல. நானும் சொல்றேன், என் நிலத்தை நானும் தம்பியோட நிலத்தை அவனும் உழுது கொண்டிருந்தோம், மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுக்குள் சண்டை வந்தது. இப்பொழுது 2 நிலங்களையும் 2 வக்கீல்கள் உழுது கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் ரோட்டில் லோலோ என்று போய் கொண்டிருக்கிறோம். அவன் சொல்றாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் தென் ஆர்கியூமெண்ட். நிறைய பக்கம் பேச்சு கிடையாது, வீச்சிருவாயா, என்ன பண்றது? 2000 நான் வந்து அப்பளம் சாப்பிட்றதில்ல. அப்பளம் தானுங்க, நீங்கள் சாப்பிடுவீங்களா சார்? அப்பளம் நான் சாப்பிட்றதில்ல, பாண்டியன் சாப்பிட்றதில்ல. அப்பளத்துக்கு எனக்கு கோபம் கிடையாது. ஆயிலை குறைத்து ஆயிலை பெருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணல. ஆயில் புரிஞ்சுட்டீங்களா? கோயம்புத்தூரில் காலையில் நடைப்பயிற்சி போயிட்டு நாங்கள் வழக்கமாக அன்னபூர்ணா காப்பி கடையில் போய் காப்பி குடிப்போம். குடிக்கும் போது செய்தித்தாள் எடுத்து பார்த்தேன், கொட்டை எழுத்தில் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? சர்வர் கொலை, சாப்பிட வந்தவர் கைது. சாப்பிட வந்தவர் சர்வர் எத்தனை நேரம் சந்திப்பாங்க? 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு கொலை பண்ணிக்கிறான் பாரான்னு படித்து பார்த்த பிறகு என்னன்னா, சம்பவம் உண்மையில் நடந்தது. அது திருநெல்வேலியில் நடந்தது. திருநெல்வேலிக்காரங்க யாராவது அந்த கோச்சுக்காரங்க அங்கே நடந்தது. என்னாச்சு, ஒரு ஆள் சாப்பிட்ற கடைக்கு போகிறான், ஹோட்டல் கடைக்கு. இவன் போகும்போது மத்தியானம் 3 மணி. முழு சாப்பாடுக்கு டோக்கன் வாங்கிட்டு போய் உட்கார்றான். இலை போட்டு எல்லாம் கொண்டாந்து வச்சாச்சு, காய்கறி வச்சாச்சு, பொரியல் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. சாப்பிட அந்த சர்வர் எங்கேயோ போய் நின்ட்டா கூப்பிட்டு, ஏன் அப்பளம் இல்லையான்னு கேட்டிருக்காரு. நிறைய பேர் உயிர் போயிடும், அப்பளம் இல்லையான்னு கேட்டான். உடனே அந்த சப்ளையர் போய் பார்த்துருக்கான், எல்லாம் தீர்ந்துருச்சு. 3 மணி ஆயிடுச்சா, பொடியாக கொஞ்சம் இருக்குது, அதை கொண்டாந்து இலையில வச்சான். இலையில வச்சது சாப்பிட போனால் கேட்டான், ஏயா பொடியாக இருக்கிறத கொண்டாந்து என்னை வைக்கிறிய, என்னை பார்த்தா உனக்கு கேனினா தெரியுதா அப்படின்னா. திருநெல்வேலி பாசை. உடனே சப்ளையர் என்ன சொன்னான், அது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டான். என்னடா எகத்தாளமை பேசுகிற 2 பேர் கைகளுக்கு வந்து சட்டுக்கு எடுத்து அவனை குத்தி அவன் செத்தே போயிட்டான்.
அவன் ஜெயிலில் கிடக்கிறவனா வெளியே வந்தானே இல்லையே தெரியல. ஆனால் ஒரு அப்பளத்துக்காக ஒரு கொலை பண்ணுறான்னா மனுஷன் எவ்வளோ மோசமாக இருக்கான்னு பாருங்களேன். பரவாயில்ல, விட்டு கொடு, அட்ஜஸ்ட்மெண்ட். என் நண்பர் ஒரு கவிதை எழுதினான், விட்டு கொடுத்தல் என்பது தொலைப்பதல்ல விதைப்பது. இந்த வேர்டிங்ஸ், விட்டு கொடுத்தல் என்பது தொலைப்பதல்ல விதைப்பது, நட்பும் குடும்பமும் விட்டு கொடுத்தலின் விஸ்வரூபங்கள். இதில் வளைவது கூட கம்பீரமானது வில்லை போல, வீழ்வது கூட மகிழ்ச்சியானது மலையை போல, வெற்றியினால் அன்பில் விரிசல் வெளிமெனில் தோற்று போவதே சுகமானது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் பாருங்க, வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பிரச்சனை. அது கோழைத்தனம் அல்ல, விட்டு கொடுக்கிறது கோழைத்தனம். பரவாயில்லப்பா, வேண்டாம். நான் வேகமாக போகிறேன், ஆஃபீஸுக்கு போகிறேன், ஒரு லட்சியத்தை நோக்கி நீ போகிற, ஒருத்தர் வந்து அறிவு இருக்கான்னு கேட்குறான், அவனுக்கு இருக்கா இல்லையான்னு நிரூபிச்சிருக்க வேண்டிய வேலையை உனக்கு. சம்சாரம் எத்தனை டைம் கேட்டிருக்கு? என்ன சார் உங்களே இல்லை? ஆமாம், அப்படி இருந்தால் எப்படிப்பா நான் கேட்குறேன், அப்படி இருந்தால் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற முடிஞ்சது. வேற என்ன இருக்குது? இதை போய் பெருசு பண்ணி பெருசு பண்ணி பெருசு பண்ணி புரிஞ்சுதா? ஒரு சின்ன பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு. ஊதி இணைக்கிற நெருப்புக்கு ஊரை கூப்பிட்டாதீங்க, புன வேலை முடிஞ்சது. ராமனை காட்டுக்கு அனுப்புனது யாரு? யாரு இங்க? ஐயா கிட்ட கேட்கல, யாருங்க? கூனி. இந்த கூனி தான் அவனை கூட்டுக்கு அனுப்புறது காரணம் அந்த படிச்சவங்களுக்கு தெரியும். ராம சின்ன பையனா இருக்கும்போது ராமன் இந்த குண்டு மண்ணுருண்டை விட்டு விளையாட முதுகு போய் கூணில் அடிச்சிருச்சு. அவன் போய் தூக்கிட்டு வந்துட்டான். அப்போ அவருக்கு வெஞ்சன் வருது. என்ன வருது? ஒரு அரசகுமாரங்கிற திமிரில் வேலை நம்ம அடிச்சு போட்டு போறான்னு கோவம் வந்துச்சு. அப்போ இந்த ராமன் போய் சாரி கிராண்ட்மா, மன்னிச்சுக்குமா, தெரியாமல் பட்டுட்ட, வேலை முடிஞ்சுதா? புரிஞ்சுதா? எல்லாருனாலையும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் எவனால வேணாலும் நமக்கு கெடுதல் செய்ய முடியும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? நீ பெருசா நான் பெருசா, எவனும் பெருசு கிடையாது. புரிஞ்சுதா? பிறக்கும் போது குழந்தை, செத்த பிறகு அவ்வளவுதான் சபம். ஜீவன் போனா ஜீவன் இருந்தா சிவன், இல்லாவிட்டால் சபம். இதை போய் அட்ஜஸ்ட் பண்ணி பெருசா பேசி, விட்டு கொடுத்தல் என்பது தொலைப்பதல்ல விதைப்பது. இன்னைக்கு போங்க, இன்னைக்கு கவிதாசன் பேசி கேட்டுனா சின்ன சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்கலாம். ஐயா ஹோட்டல் கடையில் போகும்போது ஏமாந்து தண்ணி மேலே கொட்டிட்டு அவன் ஓங்கி அரைஞ்சு அப்புறம் கடைசியில் ஜெயிலுக்கு போயிடுறதுக்கு இருக்கணும். சரி தம்பி, ஒழுங்கா இருந்தா போடா, வேற என்ன இருக்குது? அந்த பெருந்தன்மை நமக்கு வேணும். இது படிக்கத்தான் அறிவு விரியும், தெரியதான் புரியும். ஆக இந்த விட்டு கொடுத்தல் என்பது தொலைப்பதல்ல விதைப்பது, நட்பும் குடும்பமும் விட்டு கொடுத்தலின் விஸ்வரூபங்கள். இதில் விளைவது கூட கம்பீரமானது வில்லை போல, அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் தென் ஆர்குமெண்ட். சரிங்களா? அப்போது முதல் சொன்ன பாரு அந்த ரீட். அதற்கடுத்து என்ன சார்னா லிசன் பண்ணுறது, கவனிக்கிறது, கேட்குறவன் தான் அதிர்ஷ்டசாலி, பேசுகிறவன் செலவாளி. ஆமாம், இப்போ ஏன்னா பேசுகிறவன் அவனுக்கு தெரிஞ்சது தான் பேச முடியும். கேட்குறவன் அவனுக்கு தெரியாத விஷயத்தை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சது தான் நான் பேச முடியும். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கேட்கறது தான் வாய்ப்பு. அதுதான் வந்து லிசன் பண்ணுறது. கவனி. இந்த சர்வே என்ன சொல்லுது? நம்ம 50% தான் கேட்குறோம், 25% புரிஞ்சுக்கிறோம், 200% ரியாக்ட் பண்ணுறோம். நான் சொன்னேன், ஒரு குடும்பம் சொல்லிட்டு வந்தேனே, கல்யாணமாக 25 வருஷம் ஆச்சு. கேட்டுக்குமா? கல்யாணமாக 25 வருஷம் ஆச்சு. அந்த வீட்டுக்காரர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறார், உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன சுகத்தை கண்டேன். எத்தனை வருஷம் கழிச்சு? உங்களுக்கு எவ்வளோ வருஷம்? உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன சுகத்தை கண்டேன். உன்னை கல்யாணம் பண்ண நேரம் நான் ஒரு கழுதியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஓப்பனாக சொல்லிட்டார். அவருக்கு தைரியம் இருந்துச்சு, சுத்தமாக இல்லை. பாருங்க, நீங்களும் பாதிக்கப்பட்டாளா? சரி விடுங்க, எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அது உள்ள வேற விட்டுருங்க. அவன் என்ன சொல்கிறான், உன்னை கல்யாணம் பண்ணா ஒரு கழுதியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பகிரங்கமாக சொல்லிட்டான். அந்த அம்மா கோவப்படல, துடுப்பத்தை எடுத்து போடல, தொடப்பில் போடல. அந்த அம்மா சொல்லிச்சு கூலா, என்ன பண்ணுறது, அந்த அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சிச்சு. பிரச்சனைனா என்ன சார்னா, பிரச்சனை என்பது பிரச்சனை அல்ல, பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான திறமை இல்லாததான் பிரச்சனை. ஒரு புஸ்தகத்தை படித்தா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் சார், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு கதை படிச்சுன்னா அந்த கதை மாந்திர அந்த காட்சி எப்படி கையாளலான்னு தெரியும். ஆக லிசன் பண்ணுறது. இப்போ உங்களை கேட்குறேன், எத்தனை பேர் கொசு அடிச்சிருக்கிறீங்க?
ப்ளீஸ் கொசடிச்சவங்க கையை தூக்கு. அடிக்கலைங்களா? கொசடிக்கலையாமா? கையை தூக்குங்க. வேறு இவரு சரி விடு, செயலையே காட்டிட்டார். நானும் கொசடிச்சேன். கொசடிச்சுட்டு ஒரு கவிதை எழுதிட்டேன் சார். கொசடிச்சுட்டு ஒரு கவிதை எழுதிட்டேன். என்ன கவிதைனா, சாகும்போது கூட கைதட்டல் வாங்குகிறது கொசு. கேவலம். உன்னை கொசடிக்கும் போதெல்லாம் இது ஞாபகம் வரும். ஒரு கொசுவே கைதட்டல் வாங்கிட்டு சாகுது. அப்ப நானு அப்ப தொழில் குடும்ப சமுதாயத்தில் ஏதாவது செஞ்சா தான் சார் மரியாதை இருக்கு. ஒண்ணுமே செய்ய முடியலையே, அதாவது 10 மரம் நடங்க, ஒரு ரத்த தானம் கொடுங்க, அதுவும் பண்ண முடியல, குப்பையை தூக்கி கண்ட இடத்துக்கு போடாமல் இருந்தாவே அது பெரிய தானம். ஏன் சார்னா, கார்பரேஷன்லேருந்து அதிகாரி வந்தால் குப்பை போட்டால் கூட்டுறக்கு ஒருத்தன் போடணும், அவன் ஒழுங்காக கூட்டுறானுன்னு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் போடணும், அவனுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு ஒரு கேஷியர் போடணும், கணக்கு எழுதுறதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் போடணும். இதில் ஏதாவது ஊழல் நடந்துருச்சான்னு ஊழல் ஒழிப்புத்துறை வேறு உள்ள ஓடி வரணும். எத்தனையா இருக்கு. ஏதாவது போடணும்னு ஒரு விதை போடுங்க, மரம் வளர்த்துங்க. இன்னும் சில பேர் இருக்கிற ஒரு டம்ளர் டீயை வச்சுட்டு உலகத்தில் எவந்தாயும் தேவையில்லைன்னு பேசுவான். ஆமாம், எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எனக்கு தெரியல, இங்கேயும் உண்டா? வாத்தியார் சொன்ன கரெக்டாக இருக்கும். ஒரு டம்ளர் டீயை வச்சுட்டு சார் எவந்தாயும் தேவையில்லைன்னு பேசுகிறான் சார். எவந்தாயும் தேவையில்லை ஒரு டம்ளர் டீ குடிக்க முடியுமா? தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்சவன், களை எடுத்தவன், கவாத்து எடுத்தவன், பறிச்சவன், அரைச்சவன், சாக்கில் போட்டவன், அது வண்டி ஓட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணவன், கரும்பு விளைவிச்சவன், கரும்புக்கு உரம்பு ஓட்டவன், வெட்டினவன், சர்க்கரை ஆக்கிறவன், சக்கை ஆக்கிறவன், சாக்கு பிடிச்சவன், மாடு மேய்ச்சவன், மாட்டுக்கு தீன் போட்டவன், பால் கறந்தவன், தண்ணி கலந்தவன், கேஸ் உற்பத்தி பண்ணுவன், சிலிண்டரில் அடைச்சவன், கொண்டு வந்தவன், ஸ்டவ் உற்பத்தி செஞ்சவன், கேஸ் லைட் உற்பத்தி, அந்த பாத்திரம் உற்பத்தி செய்வன், டம்ளர் கோடான கோடி பேர் உழைப்பை வச்சுட்டு வந்தாயும் தேவையில்லைன்னு தெரிஞ்ச எப்படியா மனுஷன்? நினச்சி பாருங்க. இப்படி ஒரு வக்கம் சொன்னதையுமே ஒரு ஆள் எனக்கு ஒரு கவிதை சொன்னார். கூட்டத்தில் சொன்னதுமே சார் அவர் ஒரு கவிதை எழுதிரு சார். என்ன அப்படின்னா, அவன் சொன்னான், என்னதான் சொந்த காலில் நின்னாலும், அந்த வாசகம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், என்னதான் சொந்த கால் நின்னாலும் 4 பேரை மதிச்சு நட, என்ன சொந்த காலிலேயே சுடுகாடு போக முடியாதுன்னு எழுதிட்டாயான். கரெக்டுங்களா? தான் என்ற அகந்த எதற்கு? அதனால நல்ல டெய்லி படிங்க. வணக்கம், நன்றி, வணக்கம், வாழ்த்து.